அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க 9/10/2024 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்துடன் வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 17/10/2024 அன்று துலாம் மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் வீட்டிருக்க சுக்கிர பகவான் 13/10/2024 அன்று விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே நன்றாக இருக்குங்கிறது அமைப்பு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா. குருங்கிறது ஒரு சுப கிரகம் அல்லவா. கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். உங்கள் ராசிநாதனை பார்க்க கூடிய நிகழ்வும் இந்த மாதம் இருக்கிறதுனால திருப்தியாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கஷ்ட நிலைகளை போக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதுவே இந்த 10ஆம் தேதிக்கு அப்போ அக்டோபர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அதுவும் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு. அப்போது 10, 11, 12 அதாவது இந்த 3 நாட்கள் இந்த அக்டோபரில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தனம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு. சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கார். சுக்கிரன் வலுப்பெற்றாலே என்ன, கையிருப்பு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அமைப்பு. விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். சுப விரயங்களை செய்ய போறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. ஒரு நல்ல துணிமனைகள், அதாவது குடும்பம் ஒரு நன்றாக இருக்க வேண்டும். ஒரு சுப காரியங்களில் போய் கலந்து கொள்ள வேண்டும். சுப காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால் மிதுன ராசி நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் நீசமாக அமரப் போகிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன, ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ 3ஆம், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மனதில் சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்தால் உங்களுடைய பெரியவர்கள், குருமார்கள் அல்லது கணவன் மனைவி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணி செய்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, சூரியன் நீச்சமாகுது. அந்த சிம்மமனையை சனி பகவானும் பார்க்கறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதாவது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம், அல்லது தந்தையோட கோபித்து கொள்ளக்கூடாது, சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்துக்கு காரகனான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு
உகந்த மாதமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி வலுப்பெறப் போகிறார். 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுக்கிரனும் இருக்க போகிறது இந்த மாதத்தில். அதுவும் குறிப்பாக அக்டோபர் 10, 11, 12ஆம் தேதிகள் அந்த 4ஆம் அதிபதியும் அந்த 4ஆம் அதிபதிக்கு காரக கிரகம், அதாவது வீட்டு வண்டி வாகனம் இதுக்கு காரக கிரகமான சுக்கிரனும் இணைவு பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நினைத்தவாறு செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. தாயுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகப் போகிறது. தாய்க்கும் உங்களுக்கும் அன்னோனியம் கிடைக்கப் போகிறது. தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். சரி, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதுவும் குறிப்பாக 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு, ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கு. நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், நல்லவைகள் நடக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். பூர்வீகம், அதாவது உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய குருமார்களினுடைய அந்த கடவுள் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய ஆசி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 5க்குரியவன் வலுப்பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் அது விலகப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான சில சம்பவங்கள் அல்லது சில செய்திகள் உங்களுடைய காதுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை பிறப்புல தடை கொடுத்து கொண்டு கடந்த 2-3 வருடங்களாக ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்கள் இப்போ குழந்தை பிறப்புக்கு அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைத்து ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஏன்னா 2.5 வருடத்துக்கு முன்னாடி பல வகையில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப்படியாக ஒரு படிக்கல்லாக ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல நிகழ்வு. அதாவது காசு இருக்கு, பணம் இருக்கு, குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கு, தொழில் இருக்கு, பட் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை என்று நினைத்து வருத்தத்தை அடைந்து கொண்ட இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே போய் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் ராசியில இருக்கிறது நல்லதானா? இல்லை. உங்களுக்கு சில சமயங்களில் திடீர் கோபம் ஆக்ரோஷம் வர இருக்கிறது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபத்துக்கு காரகன், ஆக்ரோஷத்துக்கு காரகன் அல்லவா? அவர் போய் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது, அல்லது அங்கே தேடியே போகக்கூடிய தன்மை கொடுத்துவிடும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் குரு பார்க்கிறார், சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உத்தமம் என்பதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. என்ன, ஒரு வீடு வாங்குறீங்க, நல்லது. உங்கள் வீட்டுக்காக ஒரு கடனை வாங்குறீங்க, அது சுப கடன். ஒரு இடத்தை வாங்குறீங்க, அது கண்டிப்பாக வளர்ச்சி அடைய போகிறது, ஒரு நல்ல கடன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிற, ஒரு சொந்த தொழிலுக்கு போகிற, ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்கள் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவது உத்தமம் என்பதை ஞாபகத்தில் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். 7ஆம் இடம், அதாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். குரு பகவான் 12ல் மறைஞ்சிருக்கார். குரு பலன் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக திருமணத்தில் எந்த தடையும் கொடுக்க போவதில்லை. இந்த மாதம் குருவும் சுக்கிரனும், அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 2 பேரும் பார்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது. அப்போ என்ன, திருமணம் அப்புறங்கிறது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குல்லவா? 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன, ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அந்த தன காரகனான குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத விதத்தில் தன வருவாய் கிடைக்கக்கூடிய நிகழ்வும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதில் பொருளாதாரத்தில் நினைத்த விஷயங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, விற்காம அப்படியே தேங்கி கிடந்த சில பொருட்கள் விற்பனையாகி
அதில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய வாணிபங்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதை சரியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஏன்னா 8ஆம் இடம் என்பது குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது உங்களுடைய ஜாதகத்திலேயே இதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலும் அல்லது 8ஆம் இடத்திலும் அமர்ந்து கொண்டு, அல்லது 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா, இப்போ கோச்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார், ஒரு நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலை என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு மந்தமாக, ஒரு தேக்கமாக, ஒரு டல்லாக, ஒரு மாதிரியான தன்மையில் இருந்து கொண்ட மிதுனராசி என்பவர்கள் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி கொண்டு இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையிலும், அதாவது கடந்த காலத்தில் எதெல்லாம் தொய்வு ஏற்படுத்தி கொண்டிருந்தது, யாரெல்லாம் உங்களை வருத்தெடுத்து கொண்டிருந்தார்கள், தொழில் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறக்கூடிய, வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதங்கள் சிறப்பாக இருக்கு. ராகு 10ல் இருக்கார், அப்படி ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை. ராகு குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு தொடர்புகள், ஏன்னா 10ல் இருக்கார் அல்லவா, அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அதே சமயத்தில் மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் சில, அதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நன்றாக வளர்ச்சி பெற்ற, அதாவது நல்ல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்தையும் அந்த சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வளர்ச்சிகள், அடுத்தடுத்த பரிணாமங்கள், பட்டம், பதவி, புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த, அதாவது பெருமாளை வழிபடுவது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசாபுத்திகள் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோடு கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், பிரஷர் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த அமைப்பில் இருக்கார், எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய
பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.